எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தருமபுரி மாவட்டத்தில கடந்த 2017 முதல் 2026 வரைக்கும் ஊழல் தடுப்பு சட்டம் 1988 கீழ் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்கத்தின் கீழ செயல்படுற தருமபுரி லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு துறையின் கீழ், அதாவது லஞ்சம் பெறப்பட்டு மக்களை துன்புறுத்தப்பட்ட சில அரசு ஊழியர்கள் மீது பதியப்பட்ட லஞ்ச ஒழிப்பு புகாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ 2017 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 46 வழக்குகள் பதிஞ்சிருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறை தருமபுரி மாவட்டத்தில். அதில் பார்த்தீங்கன்னா 2017 ஒரு 4, 2018 3, 2019 6, 2020 6, 2021 6, 2022 4, 2023 6, 2024 8, 2025 6, 2026 1, ஆக மொத்தம் 46 கேஸ் பதியப்பட்டிருக்குது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக கிட்டத்தட்ட அரசு துறை சார்ந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 துறையில், அதாவது நமக்கு தெரிஞ்சது அவங்க பதியப்பட்ட வழக்குகள் மூலிமா பார்த்தது 15 துறை. அதில் பாருங்க, வருவாய்த்துறை ரொம்ப விஓஓ, சர்வேயர், தாசில்தார், அப்புறம் ஆர்ஐ, ஏன் தருமபுரி முன்னாள் கலெக்டர் அவங்க கூட சம்மந்தப்பட்டிருக்காங்க. அடுத்து நிதித்துறை, கருவூலத்தில், ஜவுளித்துறை, அப்புறம் மின்சாரத்துறையில் சொல்லவே வேணாம், அசிஸ்டன்ட் இன்ஜினியரு, அதுக்கப்புறம் அதுலேயும் ஒரு சிலர், அப்புறம் பதிவுத்துறை, சப் ரிஜிஸ்டரு, கனிமவளத்துறை, மைனிங், அதாவது குவாரி மூலிமா இது பண்ணுற மக்களை ஏமாத்த, அப்புறம் வேளாண்மை துறை, வேளாண்மையிலேயே ஏமாத்துறாங்க, கூட்டுறவு, அது தொடக்க கூட்டுறவு பேங்க்கு, அப்புறம் கல்வித்துறை. எனக்கு ஆச்சரியமாக போச்சு, கல்வித்துறையில் இந்த அளவுக்கு இங்கேயும் ஒரு கேஸ் பிடிச்சிருக்காங்க. அப்புறம் கூட்டுறவுத்துறை, சாப்பிட்றத ரேஷன் அரிசி, அது ஏதோ மக்கள் ஒரு சில சாப்பிட்ருக்காங்க, அதுலேயும் இது மாதிரி தவறான வழியெலாம் செயல்பட்டுருக்காங்க ஒரு சில அரசு ஊழியர்கள். அதே மாதிரி சுகாதாரத்துறை, இங்கேயும் ஒரு சில கேஸ்லாம் பதிவாக இருக்குது. அப்புறம் வருமான வரித்துறை, சரியாக வருமானம் கட்டவே இல்லை. ஏன் சொல்லப்போனால் இப்போ ரீசெண்டாக கூட பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அவங்க கூட 2022 அவங்க மேலே அந்த கேஸ் பதியப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் மேலே. அவங்க இத்தனைக்கு முன்னால் அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்காப்புல. அதுக்கப்புறம் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறையில் அவங்க சொல்ல வேண்டிய பிடிஓ, கிளர்க்கு, ஒரு சிலர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து நெடுஞ்சாலைத்துறை, அங்கேயும் நீர்வளத்துறையில் கூட, காவல்துறையில் ஒரு சில காவலர்களால் எல்லாத்தையும் கெட்ட பேராக இருக்குது, பொய் வழக்கெல்லாம் போடுறாங்களாம் ஒரு சிலர். கிட்டத்தட்ட ஒரு 15 துறையில் இது மாதிரி தவறுகள் நடந்திருக்கு. இது நீங்கள் டைரெக்டாக போய் பார்க்கலாம். இது நீங்கள் நேரடியாக டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் கீழே இதை நீங்கள் தமிழ்நாடு முழுசுமே இருக்குது. எந்தெந்த துறையில் யார் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அதை லஞ்ச ஒழிப்பு துறை மூலமாக அப்படின்னு கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்குது. அதிகபட்சம் நான் தருமபுரி மட்டும் எடுத்து பார்த்ததில்ல, தருமபுரியில் கிட்டத்தட்ட 46 வழக்குகள் போட்டிருக்காங்க. எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமாகி போச்சுன்னா, இந்த ரேஷன் அரிசி அதை நான் படித்து பார்த்தேன். அந்த டிரைவருங்கிட்ட அரிசி புழுத்தரிசியை வாங்கிக்கிட்டு அது நல்லதுன்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க எங்கள் பாலக்கோட்டில். எனக்கு உண்மையிலே அது கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. என்னடா அது, நாம் ஏதோ ரேஷன் அரிசி தான் நம்மளோட வாழ்வாதாரம் ஓடிட்டுருக்கு, அதுலேயும் இப்படி ஒரு சிலர் பண்ணுறாங்கன்னு ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்போ இவ்வளோ அரசு ஊழியர்கள் அதாவது நேரடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை மூலயமா எஃப்ஐஆர் பதியப்பட்டு கைது செய்ய போகிறாங்க. உண்மையிலே உங்களுக்கு எல்லாமே அப்படி மாத சம்பளம் கிடைக்குது, மாத சம்பளம் கிடைச்சியே சிலர் இது மாதிரி பண்ணுறாங்கன்னு உண்மையிலே வருத்தம் இல்லை. ஏன்னா பொதுமக்கள் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, யார் வச்சுருக்காங்க, எல்லாம் இருக்கப்பட்டவங்களா இருக்காங்க. ஏதோ அன்றாட கூலிக்கு போயிட்டு வேலைக்கு போய் ஏதாவது அன்றாட சாப்பிட்ருக்காங்க. இப்படி ஒரு நல்ல பொறுப்பில் இருந்துக்கிட்டு இது மாதிரி தவறுகள்லாம் செய்யும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் குடும்பத்தில் இது மாதிரி பார்க்கலாம்ல, எல்லாருமே உங்கள் குடும்பம் தானே, இந்த சமூகமே உங்கள் ஒட்டுமொத்த குடும்பம் தானே. உங்களை நம்பி தானே எல்லா மக்களும் அரசு அலுவலகங்களுக்கு வராங்க. இப்படி அரசு அலுவலர்களே சிலர் இது மாதிரி தவறான செயலில் ஈடுபடுறதால எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க.
அது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ மன வருத்தத்தை உண்டு பண்ணுது. அதே அந்த இடத்துல தன்னோட குடும்பம், தன்னோட உறுப்பினர்கள் தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஏன் இது மாதிரிலாம் செய்கிறாங்கன்னு உண்மையிலே ரொம்ப வருத்தம் அளிக்குது. அது அரிசியில், கரண்ட்ல எது அன்றாட தேவையோ அதில் தான் வந்து அரசு ஊழியர்கள் இப்படி பண்ணுறாங்க. ஒரு சிலர் சிலர் பண்ணுறதால எல்லாருக்கும் அது கெட்ட பேராக இருக்குது. ஏன் இப்படி, எதனால் இப்படி? மாதம் மாதம் சம்பளம் வருது, அன்றாட கூலி மக்கள் தான் உங்களுக்கு கிடைச்சாங்களா இப்படிலாம் பண்ணுறதுக்கு? தயவுசெய்து இதெல்லாம் கொஞ்சம் நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணுமே, மக்கள் எல்லாமே கேள்வி கேட்க ஆரம்பிங்க. யாராக இருந்தால் என்ன, அரசு ஊழியர் மட்டும் என்ன, மக்களுக்காக சேவை செய்யணும்னு அரசு ஊழியர்கள் அவங்களே சார் தப்பு செய்யும்போது மக்களை நீங்கள் ஏன் அதை கேட்காம இருக்கீங்க? நீங்கள் அதை கேட்கணும், கட்டாயம் நீங்கள் கேட்கணும். நீங்கள் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கானது கிடைக்கும். மக்கள் சிலர் வந்து தவறான வழியில் உடனே நமக்கு தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி தவறான வழிக்கு பணம் கொடுத்து போயிடுறீங்க. இதனால அவங்களுக்கும் பிரச்சனை. தயவு செஞ்சு இனிமேல் கொஞ்சம் மாறலாம், மாற்றலாம், மாறுங்க. இந்த 46 எஃப்ஐஆரும் பின்னாடி வர காணொலியில் நான் சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். மொத்த எஃப்ஐஆருமே நான் சேர்த்துருக்கேன் இந்த வீடியோ கூட. பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் படிக்கிற மாதிரி ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா என்னென்ன கேஸு என்னென்னு சொல்லி படித்து பார்த்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இனி வரும் காலத்தில் கட்டாயம் நீங்கள் எல்லாருமே வந்து கேள்வி கேட்கணும், விழிச்சுக்கோங்க. இவ்வளோ நாள் கண்மூடி இருந்தது போதும். நம்ம மூடி இருக்க என்னென்னமோ நடக்குது, நம்ம எதுவும் கவனிக்காமல் இருக்கிறோம். நம்ம தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர் தவறு பண்ணுறாங்க, நமக்கு கொடுக்குற திட்டங்கள் வகுத்து கொடுக்குற பிடிஓவாக இருக்கட்டும், தாசில்தாராக இருக்கட்டும், மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், இந்த தருமபுரியில் மட்டும்தான் இப்படி நடந்திருக்குது போல். ஒரு அமைச்சர், ஒரு மாவட்ட ஆட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர், சப் ரிஜிஸ்டர், கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் அலுவலர், வட்டாட்சியர், எல்லாருமே இது மாதிரி இதெல்லாம் கேஸில் மாட்டியிருக்கிறாங்க. உண்மையிலேயே வருத்தமாக இருக்குது. மக்களே அமைதியாக இருக்கு, எதுவுமே கண்டு காணாமல் இருக்கிற மாதிரி. ஏன் கண்டு காணாமல் இருக்கணும்? நாம கட்டுற வரி பணம் தானே, அரசாங்கத்துக்கு நாம தானே கொடுக்குறோம், நாம ஏன் கேட்காம இருக்கணும்? இதெல்லாம் சின்ன ஒரு ஆதங்கம். யாரையும் குறை சொல்லணும், குற்றம் சொல்லுங்கிறதுலாம் நோக்கம் கிடையாது. இருந்தாலும் மக்கள் ஏன் இவ்வளவு தன்னோட வரி பணத்தில் தனக்கு அரசாங்கம் கிடைக்க வேண்டியதே ஒரு சில அரசு அதிகாரிகளால் நமக்கு கிடைக்காம போகும்போது ஏன் அதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கணும்? எவ்வளோ திட்டங்கள் அரசு அறிவிக்கிறாங்க, அந்த அரசாங்கம் அது வந்து மக்களுக்காக தானே. அந்த திட்டங்களில் வந்து ஒரு சில அரசு ஊழியர்கள் வந்து தவறான வழிக்கு கொண்டு போகிறது ரொம்ப தவறானது இல்லை. நாம தானே கேட்கணும், நமக்கானது. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோன்னா, தருமபுரி மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை மூலமாக போடப்பட்ட வழக்குகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். 2017ஆம் ஆண்டு ஆர் மகேஸ்வரி, வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ், ஹெல்த் சப் சென்டர் காட்டம்பட்டி. அடுத்து வந்து மாதேஸ்வரி, செக்டார் ஹெல்த் நர்ஸ் புலிகரை. இவங்க 2 பேரும் வந்து பொதுமக்களிடம் வந்து லஞ்சம் கேட்டதாக சொல்லி புகார் பதிஞ்சிருக்காங்க 2017. அப்படியே அதாவது 2017 4 வழக்குகள் பதிஞ்சிருக்காங்க. இப்போ ஒன்றுனா பார்க்கலாம். இது வந்து முதல் வழக்கு. அடுத்து 2வது வழக்கு. இது வந்து 2வது வழக்கு. இது என்னன்னா பாருங்க, கம்மம்பட்டி பஞ்சாயத்து நல்லம்பள்ளி யூனியனில் யார் தவறா, அதாவது அதாவது 2017 வந்து 2வது எஃப்ஐஆர் வந்து போட்டிருக்காங்க. யார் மேலேனா கம்மம்பட்டி பஞ்சாயத்தில் மிஸ்டர் ஆனந்தன், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். அடுத்து பார்த்தீங்கன்னா தாமரை செல்வி, இவங்களும் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். அடுத்து 3வது சரவணன், பஞ்சாயத் பிரசிடெண்ட். அடுத்து வந்து அன்னபூர்ணி, பஞ்சாயத் செக்ரட்டரி. 5வது வந்து விஜயா, ஓவர்சியர், நல்லம்பள்ளி யூனியன். இவங்க 5 பேர்த்து மேலேயும் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அது லஞ்சம் இது பண்ணதால தான். அதோட எஃப்ஐஆர் காப்பி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க.
அடுத்து வந்து 3வது எஃப்ஐஆர் யார் மேலனா, அப்படியே பாருங்க. இணை சற்பதிவாளர் அலுவலகம், தருமபுரி. திரு அல்லா பாஷா, சற்பதிவாளர், 2 எண் கிளை சற்பதிவாளர், தருமபுரி. வெங்கடேசன், டிஎன்எஸ்பி வெண்ணாம்பட்டி. பார்த்திபன், கவிபாரதி நகர். வேலு, கெங்கன் கொட்டாய். தம்பிதுரை, கீழ் சவுல்பட்டி, சோகத்தூர். அதாவது லஞ்ச ஒழிப்பு வந்து திடீர்னு போனதால அவங்க எவ்வளவு பணம் அங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, 1,79,420 வந்து கைப்பற்றியிருக்காங்க அந்த சமயத்துல 2017ல. சற்பதிவு அலுவலகத்துல தருமபுரியில. அதோட எஃப்ஐஆர் காப்பி தான் இது. இங்க பாருங்க தெளிவா போட்டிருக்காங்க. தருமபுரி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு குற்ற எண் 3 2017 பிரிவு 10/103 குற்றம் வந்து கண்காணிப்பு துணை காவலாளர் கண்காணிப்பாளர். அப்படியே கொஞ்சம் தெளிவா படிங்க. இந்த பெட்டிஷனே வந்து 11 பேஜ் இருக்கு. பத்திரப்பதிவு ஆவண எழுத்தாளர்களிடமிருந்து இடைத்தரகர்களிடமிருந்து சார்பதிவாளர் திரு அல்லா பகேஷ் அவர்கள் தனது பதவியை துஷ்பிரயோகம் செய்து கையூட்டாக பெற்றிருக்கக்கூடும் என்பதற்காக போதுமான முகாந்திரம் இருப்பதாக அறியப்பட்டதால் இன்று 17/12/2014 மதியம் 11 மணிக்கு எதிரிகள் திரு அல்லா பாஷ் சற்பதிவாளர் மீது தருமபுரி மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு இன்னும் 4 பேர் சேர்த்திருக்காங்க. அதாவது எதிரிகள் 1 டி. வெங்கடேசன், எம். பார்த்திபன், எஸ். வேலு, எம். தம்பிதுரை ஆகியோரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணத்திற்கு அவர்களால் திருப்திகரமான விளக்கம் தர இயலவில்லை. எனவே அவர்கள் பத்திரப்பதிவுதாரரிடமிருந்து பணத்தை பெற்று சற்பதிவாளர் திரு அல்லா பாஷ் அவர்களுக்கு கையூட்டு கொடுத்த பணியை முடித்துக் கொடுக்க வைத்திருக்கக்கூடும் என்பதற்காக போதுமான முகாந்திரம் இருப்பதாக அறியப்பட்டதால் அவர் மீது பிரிவு 102 சிஆர்பிசி 12 மற்றும் 13(2)R(W) 13(1)D ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 ஐபிசி 109 படியும் வழக்கு பதியப்பட்டுள்ளது. மேலும் முதல் தகவல்களில் அசல் மற்றும் திடீர் தணிக்கையின் போது தயார் செய்யப்பட்ட பணமர் நடவடிக்கைகள் அசல் ஆகியவற்றை மாண்புமிகு தருமபுரி மாவட்ட குற்றவியல் நடுவர் மற்றும் சிறப்பு நீதிபதி அவர்களிடமிருந்து மற்ற நகல்கள் உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அடுத்து வந்து 4வது கேஸு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 4வது கேஸு. இதில் என்னன்னா திரு கார்த்திகேயன் மண்டல துணை வட்டாட்சியர்,
வட்டாட்சியர் அலுவலகம், காரியமங்கலம், தருமபுரி மாவட்டம். இது வந்து 8 பேஜ் இருக்கு. அதாவது லஞ்சமாக 1500 கேட்டிருக்காரு. அதனால தான் வந்து இவர வந்து பிடிச்சிருக்காங்க. தருமபுரி மாவட்டம், காரியமங்கலம் வட்டம், சென்னம்பட்டி கிராமம், மருள்காரன் கொட்டாய், சப்பானிப்பட்டி அஞ்சல் என்ற ஊரைச் சேர்ந்த பச்சையப்பன் மகன் திரு பழனியப்பன் வயது 49. 2014ஆம் தேதி 27/12/2014ஆம் ஆண்டு 3 மணிக்கு ஆஜராகி தன் போடுவது. அதாவது மின் இணைப்பு வாங்குறதுக்காக தாசில்தார் அலுவலகத்துல வந்து ஒரு லெட்டர் கேட்டிருக்காங்க. என்ஓசி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இவங்க ரூ. 1500 பணம் கொடுத்தா தான் கையெழுத்து போட்டு குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான முதல் தகவல் அறிக்கை தான் இது. ரூ. 2018ல வந்து 3 வழக்குகள் பதிஞ்சிருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை தருமபுரி மாவட்டத்துல. அதுதான் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. அம் மனோஜ்தரன், உதவி பொறியாளர், மாவட்ட தொழில் மையம், தருமபுரி. ரமேஷ், பொது மேலாளர், மாவட்ட தொழில் மையம், தருமபுரி. இது வந்து ஒரு 6 பேஜ் இருக்கு. இதோட எஃப்ஐஆர் காப்பி. அதாவது ராம்குமார் தான் பெட்டிஷனரு. நீட்ஸ் திட்டத்தின் மூலியமா வந்து ஸ்கீம்ஸ்ல வந்து அமௌண்ட் விண்ணப்பிச்சிருக்காங்க. அது வந்து அதுக்காக இவங்க குறிப்பிட்ட அதாவது லட்சத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட எஃப்ஐஆர் காப்பி தான் இது. அ 2018ல போட்ட 2வது எஃப்ஐஆர் காப்பி இது. பாருங்க அப்படியே. அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இவர்கள்லாம். அ முருகன், ஏஜ் 50, ஓவர்சியர், சிமெண்ட் குடோன், பென்னாகரம் பஞ்சாயத்து யூனியன். இது வந்து ஒரு 7 பேஜ் இருக்கு இந்த எஃப்ஐஆர் காப்பியெல்லாம். இது வந்து 2018ல போட்ட 3வது எஃப்ஐஆர்.
திருமதி லட்சுமி, கண்காணிப்பாளர், வன பொறியியல் கோட்டம் அலுவலகம், அரூர். இது ஒரு 5 பேஜ் இருக்கு. இதோட சிறுகதை. அ 2019 வந்து 6 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. திரு ஐயாவு ஓவர்சியர் ஆஃபீஸ் ஆஃப் தி பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் நல்லம்பள்ளி. இவர் மேல தான் அந்த புகார் குடுத்துருக்காங்க. ரூ. 1500 லஞ்சமா கேட்டிருக்காரு. அ 2019 வந்து 2வது கேஸ் எதுன்னா, வட்டார வளர்ச்சி அலுவலகம், பென்னாகரம். திருமதி சாந்தா, முக்கிய சேவிகா, வட்டார வளர்ச்சி அலுவலகம். அடுத்தது வந்து திருமதி சரோஜா என்கிற அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலகம். இவங்க மேல தான் புகார் குடுத்துருக்காங்க. அது அப்ப வந்து அந்த திருமண உதவித்தொகையில வந்து இவங்க லஞ்சமா கேட்டதா சொல்லி, இவங்க மேல பதியப்பட்ட வழக்கு இது. இது ஒரு 11 பேஜ் இருக்கு. அதாவது தமிழக அரசால் டாக்டர் மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவித்தொகையின் கீழ் 50,000 மற்றும் 1 பவுன் தங்க காசு பெறுவதற்கு தகுதியுடையவர். அவருக்கு மேற்சொன்ன திட்டத்தின் கீழ் திருமண உதவி பெறுவதற்கு அங்கம்மாள் பெயரில் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொண்டு தேவையான தகவல்களை திருமணம் எடுத்துக்கொண்டு அதுக்கு வந்து 5,000 ரூபா கேட்டிருக்காங்க அவங்க கிட்ட, இந்த திட்டத்தை பணம் வாங்கி தரத்துக்காக. அதில் வந்து உடனடியாக 4,000 ரூபா கொடுக்க சொல்லிக்கிறாங்க. அட்வான்ஸே 4,000 கேட்டிருக்காங்க அவங்க. இது வந்து 2019 3வது வழக்கு. குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து திருமதி மேரி சகாயராணி, வட்டார வளர்ச்சி அலுவலர், தருமபுரி. திரு குமரேசன், ஆய்வாளர், வட்டார வளர்ச்சி அலுவலர்.
அலுவலகம், தருமபுரி. இதுவும் ஒரு 10 பேஜ் இருக்கு இந்த எஃப்ஐஆர். அதாவது பண்டல்லில வந்து மஞ்சுநாதன் என்பவர் வந்து ஒரு அந்த புகார் குடுத்திருக்காரு. இவங்க வந்து 3000, 2000 ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் கேட்டிருக்காங்க போல. 5000 ஆக மொத்தம் 5000. பாருங்க பிடிஓவ நம்பி வந்து இவங்ககிட்ட நியாயம்னு வந்திருக்காரு அவரோட எழுதுனது. ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒவ்வொரு இதையும் படிக்கும்போது. இது வந்து 2019ல 4வது பெட்டிஷன் இது. திரு மணி வணிக உதவியாளர், உதவி மின் பொறியாளர் அலுவலகம், ஆர்எஸ் தொட்டம்பட்டி, அரூர் வட்டம். ஒரு 7 பேஜ் இருக்கு இந்த எஃப்ஐஆர் காப்பி. நீங்க படிச்சுக்கோங்க. அதனால தான் நான் சும்மா தூக்கி விட்டுட்டுருக்கேன். தள்ளி தள்ளி விட்டுட்டுருக்கேன். ஈபி கனெக்ஷன் வாங்குறதுக்காக லஞ்சம் கேட்டிருப்பாங்க போல. 3500 அட்வான்ஸு. அது ஈபி தனியா 4500. இது வந்து இந்த வருஷத்தோட 5வது பெட்டிஷன். குற்றம் சாட்டப்பட்டவரோட விவரம் வந்து மலர்வண்ணன், சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர், பாப்பாரப்பட்டி காவல் நிலையம். ஒரு காவலர் மேலேயே புகார் குடுத்துருக்காங்க. இது ஒரு 6 பேஜ் இருக்கு. பென்னாகரம் வட்டம் கௌரிசெட்டிப்பட்டி, குண்டுகார பள்ளம் என்ற முகவரியை சேர்ந்த முனியன் என்பவர் மகன் மாதையன் என்று ஆஜராகி மனு கொடுத்துருக்காரு கௌரிசெட்டிப்பட்டி. அதை கூட நான் கடந்த 6 வருடங்களாக கோழி வியாபாரம் செய்கிறேன். எங்களுக்கு சொந்தமானது விவசாயம் செய்கிறேன். எனக்கு கண்டுபிடிக்க தெரியும். என் கையொப்பம் வந்து போட தெரியும். அந்த 2 பேரும் சொன்னேன். ஒன்று சொல்லுவாங்க.
ம். நான் பென்னாகரம் ஸ்டேஷனுக்கு 1 மணிக்கு போனேன். அப்போ அங்கிருந்த கிரைம் போலீசார் 3 பேரிடம் என்னிடம், "உனது பையன் கோபி மீது கர்நாடகாவிலும், நம்ம ஊரிலும் ரேப் கேஸ் மற்றும் திருட்டு கேஸ் நிறைய உள்ளது. அதனால் அவன் மீது கேஸ் போடாமல் இருக்க வேண்டுமென்றால் பணம் 40,000 எங்களுக்கு தர வேண்டும்" என கிரைம் டீமிலிருந்து மலர்வண்ணன் என்ற எஸ்ஐ என்னை தனியாக அழைத்து கேட்டார். நான் என்னிடம் அவ்வளவு பணம் என்று சொன்னேன். அதற்கு அவர், "நீ பணம் தரவில்லையெனில் உன் மகனை நாங்கள் எப்படியாவது 2 நாளில் பிடித்து விடுவோம்" என்று சொன்னார். நான் அதற்கு, "அவன் தப்பு செய்திருந்தால் அவனைப் பிடித்துக் கொள்ளுங்கள். என்னிடம் அவ்வளவு பணமில்லை" என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். மாலை 7:30 மணி அளவில் எனது மகன் எண்ணூர் இருப்பதாக தகவல் தெரிந்தது. என் மனைவியும் எண்ணூர் சென்றோம். நான் மட்டும் எனது மகனை பார்த்தேன். என்னைக் கண்டு அவன் வேதனைப்பட்டான். பின்பு ஜீப்பை நோக்கி தருமபுரி நோக்கி சென்றிருந்தனர். நானும் என் மனைவியும் வீட்டுக்கு வந்துவிட்டோம். பின்னர் எனக்குத் தெரிந்து எனக்கு ரிமாண்ட் செய்துவிட்டீர்கள் என்ற அனுப்புதல் கிரைம் டீமிலிருந்து செல்போன் நம்பரிலிருந்து சாயந்தரம் 3 ஃபோன் நம்பர் மாத்தி பேசியிருக்காங்க. இன்னொரு 4வது நம்பர். பணம் ரெடியாக வந்து கொடுத்து கொடு. அட்லீஸ்ட் 25,000மாவது கொடுன்னு கேட்டிருக்காரு. கர்நாடகா போலீஸ் சுட்டி காட்டாம லோக்கல் ஆடு திருடின கேஸு, கோழி திருடின கேஸு சரி பண்ணிடலாம்னு சொன்னது செல்போனில் கலைப்பாகம் ஸ்ரீகாந்த் ஸ்டேஷன் திருட்டு போன்னு சொன்னாங்க. என்ன இப்படி பண்றாங்க? உன் பொண்டாட்டி இழுத்துட்டு வந்துடுவோம், உன்னிடம் திருட்டு வண்டி உள்ளதுன்னு கேஸ் போட்டுட்டோம்னு மிரட்டி இருக்காரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. இந்த அளவுக்கு ஒருத்தவங்க மிரட்டுறாங்க. நீங்களே படிங்க. எனக்கே படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. காவலர் பாதுகாப்பானது தான் நாம நினைக்கிறோம். ஆனால் அவர்களே நமக்கு பிரச்சனைங்கும்போது நம்ம எப்படி யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. கஷ்டமா தான் இருக்கு. அடுத்து இந்த வருஷத்தோட 6வது கேஸ் 2019ல இது ஒரு 13 பேஜ் இருக்கு. அதோட எஃபெக்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. அவரோட பேரை மட்டும் தனியாவே இது பண்ணி சேர்த்துருக்காங்க. அக்யூஸ்ட் ஜி தனலட்சுமி 51 years. பரமக்குடி வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ், ஹெல்த் சூப்பரண்டர், சூலக்கோட்டை, அசிஸ்டன்ட் மெடிக்கல் நர்ஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர், கொல்லிமலை தாலுக், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். அப்புறம் அனிகா, பிரைமரி மெடிக்கல் ஆஃபீஸர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். செஞ்சுலட்சுமி, சோலக்கோட்டை, ரிட்டையர் அவங்க. வாசுதேவன், பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர், தருமபுரி, பாளையம்புத்தூர். ஜெயஸ்ரீ, பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர், துறிஞ்சிப்பட்டி மெடிக்கல் சென்டர், பழனியம்மாள், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், சூலக்கோட்டை வில்லேஜ். ஜோதி, தருமபுரி தாலுக், சூலக்கோட்டை வில்லேஜ். சாந்தி, பாப்பிரெட்டிப்பட்டி. செல்வி காயத்ரி, சூலக்கோட்டை வில்லேஜ், தருமபுரி. சுகன்யா, சூலக்கோட்டை வில்லேஜ், தருமபுரி. புனிதா, அண்ணாநகர், செட்டிகரை போஸ்ட், தருமபுரி. கோகிலா, சூலக்கோட்டை போஸ்ட், தருமபுரி.
அமுதா, ராஜப்பேட்டை, செட்டிக்கரை, தருமபுரி. மொத்தம் 13 பேர் எனக்கு
இந்த எஃப்ஐஆர் காப்பி வந்து 9 பேஜ் இருக்கு. மாதங்க தான் பெட்டிஷன் போட்டிருக்காரு. இதெல்லாம் நீங்களே படிச்சுக்கோங்க மக்களே. அதாவது தனித்தனியாக தனக்கு ஒரு 2000, ஏஐக்கு ஒரு 3000, ஆக மொத்தம் 5000 கொடுத்தா தான் கிணத்துக்கு மோட்டர் வைக்கிறதுக்கு கரண்ட் தருவாங்களாம். இபிஎல் உலகம் இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும். சர்வீஸ் கொடுக்கறதுக்கு பணமா? ரெண்டாயிரத்தி 20 வந்து 3வது எஃப்ஐஆர் பார்த்துட்ருக்கோம். இது வந்து யார் வந்து இப்போ குற்றம் சாட்டப்பட்டவர்னா சரவணன், சார் பதிவாளர், பாலக்கோடு சார் பதிவாளர் உலகம். செந்தமிழ் செல்வம், இளநிலை உதவியாளர், பாலக்கோடு. மாதேஷ், பாலக்கோடு. இவங்க 3 பேர்த்து மேலேயும் தான் போட்டிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் காப்பி வந்து 7 பேஜ் இருக்குது. பிடிப்பட்ட பணங்கள்னு பார்த்தீங்கன்னா, பாக்கெட்டில் ஒரு 7710. அது தவிர்த்து 5 கத்தையாக ரூ. 5 நோட்டுகள். பேண்ட்டு பாக்கெட்டில் 39,500, 24,000, 12,200, 1,200, ஒரு 3000, ஆக மொத்தம் 79,900 இருந்தது. தனக்கு திடீர்னு விற்பனை நேரத்தில் மாதேஷ் கொடுக்க வேண்டியது 19,500. பதிவுத்துறையில் இவ்வளோ பணம் புழங்கிட்டு இருக்கு. ஜெராக்ஸ் எடுக்கவே 600 ரூபாயா? இது வந்து 2020 4வது பெட்டிஷன். இது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து நாகராஜன், ஜூனியர் அசிஸ்டன்ட், தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன், பாலக்கோடு. ரேஷன் கடையிலையும் ஓடலாம். கஷ்டம். ஏதோ பசிக்கு ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இப்படி பண்ணுறது உண்மையிலேயே இது ஏற்புடையது கூட இல்லை. இது ஒரு 7 பேஜ் இருக்குது இந்த எஃப்ஐஆர் காப்பி. அதாவது அரிசியில் வந்து தரம் சரியில்லை அப்படிங்கிறத கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு டிரைவருங்கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு இருந்திருக்காரு. அரசு சாட்சியிலாக பாலக்கோடு வட்டார அலுவலர் ஜெகதீசன் மற்றும் பாலக்கோடு முன்னிலையில் கிடங்கத்தில் தணிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதை சாப்பிட்டு தான் கொஞ்சமாவது உசுறு வாழ்ந்துட்டுருக்குறேங்க. இதுலேயும் வந்து சரியில்லாத பொருளுக்கு அமௌண்ட் ஒருத்தர் வாழ்கிறதுக்காக இப்படி ஊரையே வந்து பண்ணுறது உண்மையிலே இதை ஏற்றுக்கவே முடியாத விஷயமா இருக்குது. அதுவும் உணவு விஷயத்தை அப்படி பண்ணும்போது உண்மையிலே அதை ஏற்றுக்க முடியாது. நான் ஒருத்தர் மட்டும் வாழ்ந்து அந்த ஊரே அழிக்கிறதுக்காக இருப்பார். தரலாத அரிசி கொடுத்து ஏதாவது உடல்நிலை பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன பண்ணுறது?
ரொம்ப இது ஒரு 7 பேஜ் இருக்கு இந்த எஃப்ஐஆர். இதெல்லாம் நீங்களே படிங்க. உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வருஷத்துல வந்து 5வது எஃப்ஐஆர் காப்பி இது. ம். டிஎஸ் இளங்கோவன் 48, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஹைவே டிபார்ட்மெண்ட் பாலக்கோடு. அப்புறம் அன்பழகன் 43, ரோடு இன்ஸ்பெக்டர் ஹைவே டிபார்ட்மெண்ட் பாலக்கோடு. இவர்தான் குற்றம் சாட்டப்பட்டவர்கள். இது ஒரு 5 பேஜ் இருக்கு இந்த எஃப்ஐஆர். ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒவ்வொரு அலுவலர்களுமே அந்த இடத்துல நிறைய பணம் வச்சுருந்துருப்பாங்க போல். அது வந்து 65,000 கேட்டதுக்கு வந்து அவங்க எந்த ஒரு பதிலும் கொடுக்கலையா அந்த பணத்துக்கான இது. அதனால் பார்த்தபோது ரூ. 500 தாள்கள் 400 எண்ணிக்கையிலும் ரூ. 2,00,000 வச்சுருந்துருக்காங்க. கிட்டத்தட்ட மொத்தம் 4,93,000. அதுவும் ஜாஸ்தியாகுது. கருப்பு பணமா 7,20,000. ஒரு அரசு ஊழியர் சம்பளம் வாங்குறாங்க. சம்பளம் வாங்கி ஏன் இது மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க ஒன்றும் புரியல. மக்களுக்காக சம்பளமாக கொடுக்குறாங்க. அந்த மக்களுக்காக செய்கிற வேலையில கூட இப்படி ஊழல் பண்ணி என்னத்தை சாதிக்க போகிறாங்க இவங்கெல்லாம்? 7,85,000. 2020 வந்து 6வது பெட்டிஷன் இது. குற்றம் சாட்டப்பட்டவரோட விவரம் வந்து ரவிச்சந்திரன் விஏஓ, எரமத்தூர் காரிமங்கலம் தாலுக். மனோகரன் பிரைவேட் இண்டிவிஜுவல். இவருக்கு வந்து கூட டீல் பண்ணுறவராட்டம் இவர். முனிசிபுக்கு டீல் பண்ணுறவர். இது ஒரு 5 பேஜ் ஒரு மேலே எஃப்ஐஆர். அதாவது இலவச மின் இணைப்பு எழுதி போட்டு வாங்குறதுக்காக 1000 ரூபா லஞ்சம் கேட்டிருக்காரு இந்த முன்சீப்பு. ரொம்ப ஒவ்வொரு பெட்டிஷனும் படிக்க படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன் அவங்கள இப்படி இருக்கிறாங்க? அரசாங்க பணத்தை வாங்கிக்கிட்டு மக்கள்கிட்டையும் இப்படி பணத்தை சுரண்டிக்கிட்டு வாங்குற சம்பளத்துக்கு செய்கிற வேலை கூட சரியா இல்லாத மக்கள்கிட்ட வந்து பிடிங்கிக்கிட்டு கஷ்டம். 2021 வந்து 6 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க தருமபுரி மாவட்டத்தில். ஊழல் லஞ்ச ஒழிப்பு போலீஸாரர்கள். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து பிகே மகாலிங்கம் ஃபார்மலி பிடிஓ விபி மொரப்பூர் பிளாக். அடுத்து வந்து வெங்கடேசன் ஃபார்மலி பிடிஓ மொரப்பூர் பிளாக். அடுத்து வந்து கிருஷ்ணன் ப்ரொப்ரைட்டர் ஆஃப் ஸ்ரீலங்கன் ட்ரேடர்ஸ் சேலம் மெயின் ரோட் கிருஷ்ணகிரி. இவங்க 3 பேர் 8 பேஜ் இருக்குது இந்த எஃப்ஐஆர் காப்பி. இவர் என்ன பண்ணியிருக்காப்புலன்னு பார்ப்போமா? மகாலிங்கம் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் வில்லேஜ் பஞ்சாயத்து மரபு பிளாக். இவங்கெல்லாம் முன்னாள் பிடிஓஸ் வெங்கடாச்சலம்.
கிருஷ்ணன், ப்ரொப்ரைட்டர் ஆஃப் ஸ்ரீ லக்ஷ்மி ட்ரேடர்ஸ். எட்டு பேஜ் இருக்கு. இந்த எஃப்ஐஆர் வந்து 8 பேஜ் இருக்கு. ரெண்டாவது எஃப்ஐஆர் காப்பி இது 2021. திரு செல்வம் கிராம நிர்வாக அலுவலர், பி. செட்டியள்ளி கிராமம். கூடுதல் பொறுப்பு ஜெர்தலாவ் கிராமம், பாலக்கோடு வட்டம். 7 பேஜ் இருக்கு எஃப்ஐஆர் காப்பி. 3000 ரூபா லஞ்சமா கேட்டிருக்காரு இவர். இப்போலாம் முனிசிபலுங்க ஆளுக்கு ஒரு கூட வச்சுக்கிறாங்க அசிஸ்டன்ட் மாதிரி. அவங்க தான் வந்து கமிஷன் வாங்கி கொடுக்குற ஆளுங்களாட்டுங்குது. ஓ மாட்டக்கூடாது அப்படின்னு. இவங்கெல்லாம் உழைக்கிற காசுலாம் எப்படி தான் உடம்புல ஒட்டுன்னு தெரியலையே. இல்லாதவங்கள்ட்ட பிடுங்குறதா வேலையாகவே வச்சுருப்பாங்களாட்டுங்குது. சம்பளத்தை இந்த சம்பள காசுலாம் என்ன ஆகுது? கூலிக்கு போகிறவங்க கூட ஒரு நாளைக்கு 300 400 வாங்கிட்டு குடும்பத்தை நல்லா நடத்திட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வரதில்லை. இப்படி மாதம் 25,000லேருந்து 30,000 சம்பளம் வாங்கிட்டு வரவங்ககிட்டலாம் நீ 3000 கொடு நீ 3000 கொடுன்னு பிச்சை எடுத்துக்கிட்டு என்ன பொழப்பு? கொஞ்சம் கூட கஷ்டமா இல்லை? மக்களோட மனசு தெரியாது. குறைந்தது 2,500 கொடுத்தா தான் கையெழுத்து போடுவாராம். அட்வான்ஸ் 500 அட்வான்ஸு எதுக்கு அட்வான்ஸ் வாங்குறதுன்னு ஒரு இது இல்லை. இவங்களுக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்குன்னு நினச்சிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. 4வது எஃப்ஐஆர் 2021. இங்கே யாருன்னா பி. யோகராஜா, ஃபார்மலி அசிஸ்டன்ட் டைரக்டர் டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங், தருமபுரி. மெம்பர் செக்ரட்டரி ஒசூர் நியூ டவுன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஒசூர், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். அடுத்து வந்து சசிகலா, பாரதி நகர், கோயம்புத்தூர். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 5 பேஜ் இருக்கு எஃப்ஐஆர். இவங்களெல்லாம் நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தா இப்படி வந்து இப்போ 95,62,000. என்ன என்னதான் ஏன் இப்படி பண்ணுறாங்க? படிக்கிற எனக்கே அரசாங்க பணத்தை ஒரு பக்கம் சாப்பிட்றாங்க, இன்னொரு பக்கம் உதவி கேட்குற மக்கள்கிட்டையும் பிடுங்குறாங்க. என்ன சொல்கிறது இவங்கெல்லாம்? 2021 4வது எஃப்ஐஆர். முக்குளம் பஞ்சாயத்து, காரியமங்கலம் தாலுக்கு. அக்யூஸ்டட் வந்து வடிவேலன், முன்னாள் வட்டார வளர்ச்சி அலுவலர், காரியமங்கலம். சம்பத் ஜோனல் டெப்டி பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், ரிட்டையர்ட், காரியமங்கலம். தனலட்சுமி, முன்னாள் டெப்டி பிடிஓ, வில்லேஜ் பஞ்சாயத்து, காரியமங்கலம். இளவேனில், முன்னாள் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், காரியமங்கலம் பஞ்சாயத்து யூனியன். செல்வம், முன்னாள் யூனியன் ஓவர்சியர், காரியமங்கலம். சரவணன், பஞ்சாயத்து செக்ரட்டரி, முக்குளம் பஞ்சாயத்து, காரியமங்கலம். அதாவது பிஎம்ஏஜி ஸ்கீமில்
வீடு குடுத்ததுல வந்து இவங்க ஏதோ பண்ணியிருப்பாங்க போல. ஏதோ வீடு இல்லாதவங்களுக்கு அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ல பணம் குடுத்து வீடு கட்ட சொல்றாங்க. அதுலயும் இப்படி 4 டேர்மா போடுற அமௌண்ட்லயும் வந்து மக்கள்ட்ட இது பண்ணிட்டு, ரொம்ப படிக்க படிக்க எப்படி எப்படியோ டென்ஷன் ஆகுது. 8 பேஜ் இந்த எஃப்ஐஆர். அரசாங்க திட்டத்துல இப்படி இது பண்றாங்களே. முக்குளம் பஞ்சாயத்துல நடந்திருக்கு. இதெல்லாம் அந்த மக்கள் வந்து பார்க்குறாங்களா இல்லையா அந்த ஊர்க்காரங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2021ல வந்து 6வது எஃப்ஐஆர் இது. இந்த பாருங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்களோட விவரம் வந்து எம். லக்ஷ்மி, சப் ரிஜிஸ்டர் வெஸ்ட் தருமபுரி. அடுத்து வந்து ராதா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அவங்களும் சப் ரிஜிஸ்டர் வெஸ்ட் தருமபுரி. அப்புறம் குணசேகரன், ரெக்கார்டு கிளர்க், சப் ரிஜிஸ்டர் வெஸ்ட் தருமபுரி. அடுத்து அபிஷ்வின், இப்போ 4 பேர்த்து மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. ஒரு 12 பேஜ் இருக்குது அந்த எஃப்ஐஆர். அதாவது திடீர்னு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்திருக்காங்க. அதில் எவ்வளோ பிடிப்பட்ட பணம்னு பார்த்தீங்கன்னா, சோதனை செஞ்சபோது வந்து 500 நோட்டு 4 2000 ரூபா, 100 நோட்டு 200, 50 ரூபா 1, 20 40, 10 ரூபா 1 ஆக மொத்தம் 250 இருந்தது. பணம் குறித்து 2300 இருந்தது. திருமதி ராதாரவன் கேட்டபோது அந்த பணம் அவரது சொந்த பணம் என்றும் கைச்செலவாக வைத்திருந்து விளக்கம் கொடுக்க ஏற்று இல்லாதால் மேற்படி தொகை 2000 லஞ்சமாக பதிவு அனுமதி பெற்றிருக்கலாம் என நம்புவதாக முகாந்தரம் இருந்ததால் மேற்படி இந்த 2000 வந்து 3 முடித்து கையில் கொடுக்கப்பட்டது. அதாவது மேற்படி பத்திரம் வாங்குறதுக்கு 25 வச்சிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதுதான் லஞ்ச ஒழிப்புக்கு பிடிச்சிருக்காங்க அந்த பணத்தை. இந்த 12 பேஜ் இந்த எஃப்ஐஆர் இருக்கு. கணக்கில் கட்டணமும் 3. அதாவது அரசாங்க மதிப்பீடு அதிகமா வாங்கினதால இவங்க மாட்டிருக்காங்க போல. அஹ் 2022ல வந்து 4 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதில் முதல் எஃப்ஐஆர் வந்து யாரோடதுன்னா திரு முருகன், செயலாளர், அரூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு மற்றும் ஊரக மேம்பாட்டு வங்கி, அரூர், தருமபுரி மாவட்டம். இது ஒரு 6 பேஜ் இருக்கு இந்த எஃப்ஐஆரோட காப்பி. நான் அந்த ஒரு வட்டம் கோட்டப்பட்டி கிராமம். அதாவது அடமானம் வச்சதை வந்து திரும்ப மீட்கிறதுக்காக
இவர் எல்லா பணத்தையும் கட்டியும் வந்து இவங்க சரி பண்ணல. அத குடுக்க மறுத்துருக்காங்க. அங்க தான் பிரச்சனையா இருக்குது போல. அதாவது திரும்பவும் கட்டுன பிறகும் வந்து 2 தவணையும் 5000, 5000 கேட்டிருக்காங்க. அட்வான்ஸு 2500. எல்லாருமே அட்வான்ஸ் புக்கிங் இதில தான் அட்வான்ஸ் ஜாஸ்தியாகுது போல. அ 2022ல 2வது எஃப்ஐஆர் இது. இது யாரோடதுன்னா, வேடியப்பன் வணிக ஆய்வாளர், உதவி மின் பொறியாளர் அலுவலகம், இயக்கமும் பராமரிப்பும், டான்ஜென்கோ, கடத்தூர் வடக்கு, தருமபுரி மாவட்டம். இது ஒரு 5 பேஜ் இருக்கு எஃப்ஐஆர். அதாவது கிணறு ஆல்ரெடி 25,000 குடுத்து கட்டி வாங்கிட்டு இருக்காங்க. மேற்படி 15,000 லஞ்சம் கேட்டிருக்காரு இவரு. அதனால எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அட்வான்ஸ் வந்து ரூ. 3000 ரூ. 12,000 பின்னாடி குடுக்குறதாம். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ 2022ல இது 3வது எஃப்ஐஆர். இது பார்த்தீங்கன்னா, யார் பேர்ல போட்டிருக்காங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர்களின் முழுமையான விவரங்கள். திரு கே.பி. அன்பழகன், ஃபார்மர்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. பாலக்குடி எம்எல்ஏ 57. மொத்தம் இதில் வந்து இன்னொருத்தங்க வந்து A2ன்னு சொல்லி ஒருத்தங்க போட்டிருக்காங்க. ஏ மல்லிகாவா மயிலாவா, அப்புறம் வந்து ஒய்ஃப் ஆஃப் அம்மா. அப்புறம் A3 வந்து ஸ்ரீ மோகன். A4 வந்து டிஆர் மகேந்திர மோகன். A5 வைஷ்ணவி காரிமங்கலம் தாலுக், தருமபுரி. என்ன பண்ணியிருக்காங்க? அன்பழகன், மல்லிகா, சாய்மோகன், சந்திரமோகன், வைஷ்ணவி. கரப்ஷன் ஆக்ட்.
ஸ்டேட்மெண்ட் 1,60,50,859 ரூபா. ஸ்டேட்மெண்ட் 2 23,86,277. ஸ்டேட்மெண்ட் 3 23,59,31,984. ஸ்டேட்மெண்ட் 4 13,48,92,321. பா, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டா? ஸ்டேட்மெண்ட் 5 21,43,35,418. ஸ்டேட்மெண்ட் 6 10,10,39,663. ஸ்டேட்மெண்ட் 7 11,32,95,755. அதாவது நாமினேஷன் பேப்பரில் 2016 இருந்த நாமினேஷன் பேப்பரில் இருந்த அமௌண்ட்டை விட இப்போ சொத்து மதிப்பு அதிகரிச்சிருக்கு 2001. அதனால தவறானது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க போல. ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் இந்த அளவுக்கு சொத்து சம்பாதிக்கிறார். ஆனால் ஓட்டு போட்ட மக்கள் இன்னுமே ரொம்ப கஷ்டம் தான் போயிட்டுருக்காங்க. 2022 4வது எஃப்ஐஆர் வந்து ஆனந்தன் ஃபார்மலி வீடியோ பாப்பிரெட்டிப்பட்டி யூனியன் தருமபுரி. அடுத்து மாதுளைமுத்து முன்னாள் பிடிஓ பாப்பிரெட்டிப்பட்டி யூனியன். ஜெயராமன் ஃபார்மல் வீடியோ பாப்பிரெட்டிப்பட்டி யூனியன். மதிவாணன் ப்ரொப்ரைட்டர் ஸ்கை ட்ரேடர்ஸ் ராஜமாணிக்கம் அஸ்தம்பட்டி சேலம். என் குமார் ப்ரொப்ரைட்டர் குமார் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் இருளப்பட்டி பாப்பிரெட்டிப்பட்டி தாலுக் தருமபுரி. இவங்க தான் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரும். ஆனந்தன், மதுரைமுத்து, ஜெயராமன், மதிவாணன், குமார். ஒரு 12 பேஜ் இருக்கு இந்த எஃப்ஐஆர். அதாவது வீடியோ வந்து டைரக்டா இவங்களோட தொடர்புல இருந்திருப்பாரு போல. அதாவது பொருள்லாம் இங்க தான் வாங்கணும், இவ்வளோ அமௌண்ட்னு சொல்லி வவுச்சர் ரெடி பண்ணி இது கூட அதெல்லாம் வந்து மாட்டிட்டாங்களாட்டது இவங்க. இந்த 2 கடையிலயும் வந்து இவங்களா ஒரு ஓன் அமௌண்ட் போட்டு, அது நல்ல பொருளா இருக்காது. அதனால தான் வந்து சிக்கிட்டாங்களாட்டுங்க.
12 பேஜ் எஃப்ஐஆர். அரசாங்க பணத்தை வந்து சரியான முறையில பயன்படுத்தல. இவங்க தேவைக்கேற்ப இத பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் கொஞ்சம் லக் ஆயிட்டாங்க. 2023லயும் 6 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதில ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் யாருதுன்னா, திரு தனசேகர், கண்காணிப்பாளர், உட்கோட்ட பொறியாளர் அலுவலகம், கட்டுமானம் பராமரிப்பு, நெடுஞ்சாலைத்துறை, பாலக்கோடு. அடுத்து வந்து தனபால், இளநிலை உதவியாளர், உட்கட்ட பொறியாளர் அலுவலகம், கட்டுமானம் பராமரிப்பு, நெடுஞ்சாலைத்துறை, பாலக்கோடு. இது ஒரு 6 பேஜ் இருக்கு இந்த எஃப்ஐஆர். இவங்க துறையில வேலை செய்றவங்ககிட்டயே வந்து லஞ்சமா பணம் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அவங்க வேலை செஞ்ச பணம், பிடித்த பணத்த குடுக்குறதுக்கு அவங்ககிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. துறைக்குள்ளேயே எவ்வளோ முரண்பாடு இருக்குது. நான் தான் பெரிய அதிகாரி, நான் சின்ன அதிகாரி அப்படின்னு பெரிய ஆளுங்கலாம் சின்னவங்கள போய் ஒடுக்குறதாட்டங்குது. என்ன இதெல்லாம் உண்மையிலே என்ன மாரியான எண்ணங்கள்? இப்படிலாம் இருப்பாங்களாங்கிற கேள்விகள விட்றாங்க. ஒவ்வொரு எஃப்ஐஆரும் படிக்க படிக்க. சக ஊழியர்கிட்டயே வந்து பணம் கேட்டுட்டு இது பண்ணியிருக்காங்கன்னா, இவங்கலாம் என்ன மாதிரியான இவங்கலாம் எப்படி மக்கள் நம்புவாங்க? இது வந்து 2023ல 2வது எஃப்ஐஆர். இது வந்து ஒரு 7 பேஜ் இருக்கு. அக்யூஸ்ட் ஆஃபீசர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. பி. ஆனந்தமூர்த்தி, முன்னாள் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், பொம்மடி பிர்கா, பாப்பிரெட்டிப்பட்டி தாலுக்கு. அடுத்து வந்து ஆர்த்தி, ப்ராஜெக்ட் டைரக்டர், டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, வேலூர். கலைமணி, பிரைவேட் இண்டிவிஜுவல் அவரு. இவங்க 3 பேர் சேர்ந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. ₹1,03,69,957. அப்பா! ஒரு 7 பேஜ் எஃப்ஐஆர். ரெண்டாயிரத்தி 23ல 3வது எஃப்ஐஆர் இது. அக்யூஸ்ட் ஆஃபீசர்ஸ் எஸ். மலர்விழி ஐஏஎஸ், முன்னாள் மாவட்ட கலெக்டர், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், நவ் வைஸ் சேர்பர்சன், சயின்ஸ் சிட்டி, சென்னை. தாகிர் ஹுசைன், ப்ரொப்ரைட்டர் ஆஃப் கிராஸ்டன் ட்ரேடர்ஸ், சென்னை. வீரையா பழனிவேலு, ப்ரொப்ரைட்டர் ஆஃப் நாகா ட்ரேடர்ஸ், பத்மாவதி நகர், சென்னை. ஒரு மாவட்ட ஆட்சியரே வந்து அரசாங்க பணத்தை இந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. ₹5 பொருளை ₹10 போட்டு அரசாங்க பணத்தை இப்படி வீணடிச்சிருக்காங்க. பா! இந்த பட்ஜெட் ரேட்டை பாருங்க. இந்த ஃபண்டை கேட்டு நமக்கே தலை சுத்துற அளவுக்கு இருக்கு அமௌண்ட்டு.
அமௌண்ட்டோட வேல்யூ பாருங்க எப்படி 2019, 20, 2017, 18லேருந்து 21, 22 வரைக்கும். கிட்டத்தட்ட 100 மில்லியனுக்கு மேல. ஒரு மாவட்ட ஆட்சியர் இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு ஊழல் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலே இது எப்படி முடிஞ்சது? 13 பேஜ் இந்த எஃப்ஐஆர். இவங்கலாம் இப்ப எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணியிருப்பாங்க? உண்மையிலே நல்லது பண்ணா தான் இவங்கலாம் வேலையில சேர்ந்திருப்பாங்களா? ஒரு மாவட்டத்தையே கட்டி காக்கக்கூடிய பொறுப்புல இருந்தவங்க, இந்த அளவுக்கு ஊழல் பண்ணிட்டு, அரசாங்க பணத்த இந்த அளவுக்கு கையாடல் பண்ணியிருக்காங்க. அரூரு, மொரப்பூர், கடத்தூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பென்னாகரம், ஏரியூர். ப்ளீச்சிங் பவுட்ரு, அதாவது ஒரு குறிப்பிட்ட ரேட்டு. இப்போ ஒரு பொருள நம்ம ரூ. 10 வாங்குனா, இத வந்து இவங்க வந்து ரூ. 13 போட்டு இவங்க ஒரு கடைக்கு, அதாவது பொது ஏலமா விடாம, தான் சொந்த தெரிஞ்சவங்க கிட்ட அத மாரி குடுத்து, கவர்மெண்ட் அமௌண்ட்ட வீண் பண்றது. இவங்கலாம் மாவட்ட ஆட்சியர் ரொம்ப கஷ்டம். அதிகாரமும், பணமும் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மனநிலை. மக்கள் இதெல்லாம் எப்ப பார்த்து கேள்வி கேட்க தொடங்குறாங்களோ, அன்னைக்கு தான் வந்து மக்களுக்கான முழு விடுதலையா இருக்குன்னு நெனைக்கிறேன். ஒரு மாவட்ட ஆட்சியரே இந்த அளவுக்கு ஊழல் பண்ணிட்டு போனாங்க, அவங்க கீழ இருக்கிற அரசு ஊழியர்கள இவங்க எந்த அளவுக்கு கண்டிச்சிருப்பாங்க? அப்புறம் அந்த மக்கள் எந்த அளவுக்கு பாடுபட்டுருப்பாங்க? இவங்களோட ஆட்சி அப்ப எந்த அளவுக்கு முறையற்று இருந்திருக்குங்கிறது இந்த இந்த கேஸே சாட்சி அடங்குது. இது வந்து 4வது எஃப்ஐஆர் 2023ல. குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து பி. கிருஷ்ணன், முன்னாள் கமிஷனர், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், பென்னாகரம் யூனியன், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். இதில் 5 பேர் சம்மந்தப்பட்டிருப்பாங்களாட்டங்குது. கிருஷ்ணன், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், பென்னாகரம் முன்னாடி, பாப்பாத்தி, பிரபு ஸ்ரீ நாடாயம்பாள் ஏஜென்சி, விழுப்புரம், வீரையா பழனிவேலு, இவங்களும் ப்ரைவேட் இண்டிவிஜுவலு. தாகிர் ஹுசேன், அப்புறம் வனரோஜா, காஞ்சிபுரம், சென்னை. அதாவது இவங்களே ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அரசாங்கம் வந்து கையாடல் பண்ணியிருக்காங்க. இப்போ பென்னாகரத்தில் முன்னாள் பிடிஓ இருந்திருக்காரு, இப்போ காரியமங்கலத்துலன்னு போட்டிருக்காங்க. அந்த வருஷத்தில் 2023ல். இவங்களாம் அப்படி என்னதான் பண்ணுவாங்க? அரசாங்க பணத்துடைய கையாடல் பண்ணி ஏதோ மக்களுக்கு சேவைங்கிற பேரில் ஒரு வேலைக்கு வந்துட்டு, இப்படி மக்கள் பணத்தை இந்த அளவுக்கு சுரண்டிக்கிட்டு, மக்களுக்கு சரியான வேலையும் செய்யாமல், அரசாங்கத்துக்கும் உண்மையாக இல்லாமல், மக்களுக்கும் இல்லாமல், இதெல்லாம் மக்கள் வந்து மக்களும் சுயநலமாக இருக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் தைரியமாக தப்பு பண்ணுறாங்க போல. மக்கள் வந்து தைரியமாக கேட்கணும். நம்மளாம் எந்த அளவுக்கு வந்து சிந்திக்க தவறியிருக்குன்னு பாருங்க. நம்ம ஒரு பொறுப்புல இருக்காங்க, நமக்காக வேலை செய்றாங்க, நாம நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க நமக்காக வேலை செய்யல. அவங்க சம்பாரிக்கிறதுக்காக அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மக்கள் பணத்த கொள்ளையடிச்சுக்கிட்டு. மக்களுக்கு இப்படி திட்டங்கள கொண்டு போய் சேர்க்கிற அலுவலர்களே இப்படி பண்ணிட்டு இருந்தா, மக்கள் அப்ப யார்ட்ட தான் போய் நிக்கிறது? சுயநலமான மக்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாரி நிலைகள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணும் மாட்டேங்குது. 12 பேஜ் இந்த எஃப்ஐஆர். இங்க பாருங்க எத்தன செக்ஷன் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து 5வது எஃப்ஐஆர் 2023ல. இத பார்த்தீங்கன்னா,
எஸ்.ஜி. துரைராஜ், செக்ரட்டரி, அதியமான்கோட்டை பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேஷன் சொசைட்டி, நல்லம்பள்ளி தாலுக், தருமபுரி. அதாவது எனக்கு கோழிப்பண்ணை அமைக்க வங்கிக் கடன் வங்கியில் சட்டவிரோதமாக ரூ. 5,000 பிடித்துக் கொண்டது. கடன் காப்பீட்டுத் தொகை ரூபாய் ஏமாற்றி ரூ. 3,500 பெற்றுக் கொண்டது. இதைக் கேட்ட என்னை மிகவும் ஆபாசமாக திட்டியது. என்னை அதியமான்கோட்டை துரைராஜ் மீது சட்ட நடவடிக்கை. அதாவது மக்கள் அரசு திட்டங்கள் மக்களை வாங்குறாங்க. மக்கள் வாங்குறதுக்கு இவங்க இடைத்தரகமா இருக்காங்க. இவங்க கிட்ட வந்து கேட்குறது, இவங்க வந்து மக்களை மிரட்டியிருக்காங்க. ரூ. 5,000 வாங்கினதும் இல்லாமல் காப்பீடுக்கு வந்து ரூ. 435 ரூ. 3,050 வாங்கிக்கிட்டு கேட்டதுக்கு ஆபாசமாக திட்டிருக்கிறாங்க. ஒரு அரசு ஊழியர் வந்து பொதுமக்களுக்கு அசிங்கமாக பேசியிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு! இதெல்லாம் மக்கள் சுட்டி காட்டணும்ல. அதுவும் ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி. அரசு பணியில் இருந்துட்டா என்ன வேணாலும் பண்ணிடலாங்கிற மனநிலை இருக்காங்க போல சிலர். அதனால தான் வந்து பொதுமக்கள் இந்த அளவுக்கு வந்து அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் இப்படிலாம் இருக்காங்க? லஞ்சம், 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 லஞ்சம். கொஞ்சம் கூட அந்த மனசு கேட்காத, ஐயோ நம்ம பண்ணுறது தப்பு, நம்ம எப்படி பொதுமக்கள்கிட்ட வாங்கலாம், நம்ம தான் சம்பளம் வாங்குறோம்னு சொல்லி கொஞ்சம் கூட அந்த எண்ணம் தூண்டாது அவங்களுக்கெல்லாம். இப்படிலாம் இருந்தால் எப்படி? இது வந்து 6வது எஃப்ஐஆர் 2023ல் குற்றம் சாட்டப்பட்ட வந்து வெங்கடாச்சலம் வாட்டர் சப்ளை, பி. மல்லாபுரம், டவுன் பஞ்சாயத்து பொம்மடி, பாப்பிரெட்டிப்பட்டி தாலுக், தருமபுரி. இதெல்லாம் நீங்களே படிங்க. இபி ஆஃபீஸில் வந்து மின்சார இணைப்பு கேட்டதாக கேட்டிருக்காங்க. என்ஓசி தந்தால்தான் மின்சாரம் கொடுக்கும்னு சொல்லிட்டு இஓ ஆஃபீஸ் பார்த்தபோது அங்கேருந்து அவர் கிடைக்கிற மாதிரி கேட்டால் அதுக்கு 2,000 லஞ்சம் கேட்டிருக்கிறாங்க. ஈசிக்கு விஓவுக்கு 2,000. எல்லா இடத்துலையும் விஓவாக தான் பெருத்த பிரச்சனையாக இருப்பாங்க போல. யாரை பாரு காசு காசு காசு. 6 பேஜுக்கு இந்த எஃப்ஐஆர். ரூல்ஸ் பிரகாரம் சான்று வாங்கணும்னா 50,000 60,000 செலவாகும் என்று 6 மாதமாக சொன்னதாகவும் ஊழியர்கள் 25,000 அட்வான்ஸ் 25,000 ரெடி பண்ணி கொடுத்தால் தான் என்ஓசி வாங்கி தருவோம்னு சொல்லியிருக்காங்க. லஞ்சமாக 25,000 கேட்டிருக்கிறாங்க. டவுன் பஞ்சாயத்து வாட்டர் சப்ளை திரு வெங்கடாச்சலம் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமாறு கோருகிறேன் இளவரசன். 2024ல் மொத்தம் 8 எஃப்ஐஆர் பதிஞ்சிருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை தருமபுரி. அதில் வந்து ஃபஸ்ட்டு புகார் வந்து வெங்கடாச்சலம் வெங்கடேசன் கிராம நிர்வாக அலுவலர், மிட்டா நூல அள்ளி, வருவாய் கிராமம், தருமபுரி. அதோட எஃப்ஐஆர் தான் இது.
பட்டா வந்து பெயர் நீக்கிறதுக்கு 25,000 தனித்தனியா குடுக்கணுமா. அது குறைச்சு 20,000 கொடுன்னு கேட்டிருக்காரு. இவர் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் கொடுத்துட்டாராட்டாங்க. என்ன மனநிலை இருக்காங்க முனிசிபங்கெல்லாம் இப்படி? மக்கள்கிட்ட 20,000 கொடு 30,000 கொடுன்னுக்கிட்டு மெட்டாரிட்டியில் இப்படி ஒரு பிரச்சனை. இது வந்து 2வது எஃப்ஐஆர் 2024. சசிகாந்த் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டான்ஜென்கோ இண்டூர். ஒரு 5 பேஜ் இருக்குது இந்த எஃப்ஐஆர் காப்பி. அதாவது தற்காலிக வீட்டு மின் இணைப்பு வந்து நிரந்தரமாக பண்ணுறதுக்கு 20,000 ரூபா கொடுத்தாலும் சரி பண்ணி கொடுத்துருப்போம் இவர் சொல்லியிருக்காரு. ஈபிக்காரங்களும் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க மக்களை. சம்பளம் வாங்கலாம் என்னதான் பண்ணுறாங்க. உண்மையிலே ஒவ்வொரு இதுவும் படிக்கிறது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது. இது வந்து 2024 3வது எஃப்ஐஆர். இது வந்து 5 பேஜ் இருக்குது. வெங்கடேசன் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஹெச் அகரகாரம் வில்லேஜ் அரூர் தாலுக்கு. அடுத்து வந்து வைசு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஹெச் அகரகாரம் அரூர் தாலுக்கு. வாசு கிராம உதவியாளர். சப்டிவிஷன் பண்ணுறதுக்கு 10,000 கேட்டிருக்காங்க. நிலத்தை வந்து அளந்து இது பண்ணுறதுக்கு 10,000 ரூபாய் லஞ்சம். அதில் 8,000 கொடுங்க, அப்போ தான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. முனிசிபங்களோட தொல்லை பெருந்தொல்லையாக எடுக்குது மக்களுக்கு. அடுத்து வந்து 4வது எஃப்ஐஆர் 2024. கதிரவன் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் குருபரஹள்ளி ரெவென்யூ வில்லேஜ் பாப்பிரெட்டிப்பட்டி. அவருடைய எஃப்ஐஆர் தான் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. அதாவது ஒருத்தரோட சொந்த நிலத்தை இன்னொருத்தருக்கு எழுதி கொடுத்துருக்காரு இந்த முனிசிப்பு. இப்படியும் வேலை செய்கிறாங்களா? வெறும் 1000-2000 வாங்கிக்கிட்டு லஞ்சமாக இன்னொருத்தர் வாங்கிட்டு ஒருத்தர் மேலே இருக்கிற பட்டாவே இன்னொருத்தர் மேலே எழுதி கொடுத்துருக்காரு. எவ்வளோ பெரிய குற்றம். இது வந்து 5வது எஃப்ஐஆர் 2024. இது இந்த எஃப்ஐஆர் 13 பேஜ் இருக்கு. ஜே பாலமுருகன் முன்னாள் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் பென்னாகரம் பிற்கா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். மணி முன்னாள் விஏஓ ஆஃபீஸர் அஞ்சேலி பஞ்சாயத். எம் செல்வம் முன்னாள் விஏஓ பிக்லி பஞ்சாயத். அப்போ உமாராணி முன்னாள் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் சுஞ்சல் நத்தம் பிற்கா. சாக்கப்பன் முன்னாள் விஏஓ அஞ்சேலி. லக்ஷ்மி
முன்னாள் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் சுஞ்சல் தம்பிருக்கா, பொற்கொடி, முன்னாள் விஏஓ மஞ்சார் அலி, பெண்ணாகரம் தாலுக், ரத்னகிரி, முன்னாள் விஏஓ நாகமரை, பெண்ணாகரம் தாலுக், தருமபுரி. இந்த எஃப்ஐஆர் 13 பேஜ் இருக்கு. எத்தனை பேர்னா மொத்தம் 8 பேர் இருக்காங்க அக்யூஸ்டில், அரசு ஊழியர்கள். அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்கீம்ஸோட மக்களோட நலத்திட்டங்கள்ல கையை வச்சு இது பண்ணியிருக்காங்க. The government of Tamil Nadu introduced old age pension scheme, disputes age person 190, 62 circle category disputes basically agriculture. இந்த திட்டங்கள்ல வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 7 திட்டங்கள்ல வந்து இது பண்ணியிருக்காங்க. திட்டங்கள்ல கையை வச்சு எடுத்து மக்களோட வயிற்று அடிக்கிறாங்களாட்டம் இவங்கெல்லாம். ஆர்ஐ, முனிசிப்பு, சம்பளத்தை எல்லாமே இதெல்லாம் வாங்கி எதை சாப்பிட்டு வளர்த்த போறாங்கன்னு தெரியல வயிற்ற. ஓல்டேஜ் பென்ஷன்ல பணத்தை கழிச்சிருக்காங்க ஸ்கீம்ஸ்ல. ஒரு சிலருக்கு வந்ததை பெனிஃபிஷரி கொடுக்காம இவங்களே வச்சுக்கிட்டது. கேட்டாக வந்துருச்சுன்னு அவங்க பணத்தை இவங்க பிடிச்சி வச்சுருந்துருக்குறாங்க. எலிஜிபிள் ஆனவங்களுக்குலாம் பணம் கொடுக்காம இப்படி ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க இவங்க எல்லாம் 2016, 17, 18. 40,000, 50,000, 30,000. உண்மையிலே இவங்க மக்களுக்கு வேலை செய்யலைங்கிறது தெளிவாக தெரியுது. தனக்கு தன் குடும்பத்துக்கு மக்கள் எப்படி போனா நமக்கு என்ன, கொஞ்சோட மனசு உறுத்தாது அரசு பணி இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி. இது வந்து 6வது எஃப்ஐஆர் 2024. ரவிச்சந்திரன் சப் ரிஜிஸ்டர் அரூர், அப்துல் ரவோஃப், அடுத்தது முபாரக் பாஷா, சம்பத். 10 பேஜ் இருக்கு இந்த எஃப்ஐஆர் காப்பி. அதாவது பத்திரம் பண்ணுறவங்க வந்து ரிஜிஸ்டருக்கு ஒரு நடுவில் ஒரு ஆள் இவர் மூலியமாக தான் கொடுத்து வாங்கிருக்கிற 7 வருஷமா பணி பண்ணிட்டு இருக்க இந்த வேலையை. இதில் வந்து பத்திரமுள்ள ஊழல் பண்ணிட்டு மாட்டிருக்கிறாங்க. கணக்கில் இல்லாத 35,000 பணம் வந்து கைப்பற்றிருக்காங்க அந்த நேரத்தில் 2024. மேலும் 49,000 வசூல் செஞ்சுருக்கிறாங்க. 2,46,100 ரூபாய் இருந்தது எண்ணி பார்க்கையில். மக்கள் அதாவது இப்படி அரசாங்கத்தை ஏமாத்திருக்கிறாங்க. 10 பேஜ் இருக்கு எஃப்ஐஆர். அஹ் 2024 7வது எஃப்ஐஆர் காப்பி இது. அதாவது குற்றம் சாட்டு வந்து ரஜினிகாந்த் பஞ்சாயத்து செக்ரட்டரி
சின்னம்பள்ளி பஞ்சாயத்து, பென்னாகரம் பஞ்சாயத்து யூனியன், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். இவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு 5 பேஜ் இருக்கு எஃப்ஐஆர் காப்பி. கொப்பை இருக்கணும். அதாவது புரோகிதம் தொழில் செய்கிறவர் வந்து இலவச வீடு கட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து அவர்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் கேட்டிருக்காரு, பிரதான மந்திரி குடியுரிமை திட்டத்தின் கீழ் இலவச வீடு கேட்டிருக்காரு. அதை ஒதுக்கிறதுக்கு இவர்கிட்ட கிளர்க்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கேட்டிருக்காருன்னா 5000 ரெடி கேஷ் பண்ணி கொடுக்குறதாம். 5000 ரெடி பண்ணி கொடுத்தா தான் வீடு வாங்கி கொடுப்போன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் இவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 2024 வந்து 8வது பெட்டிஷன் இது, எஃப்ஐஆர் இது. ஒரு 5 பேஜ் இருக்கு. அக்யூஸ்டு A1 வந்து ஜெயபால், டெப்யூட்டி டைரக்டர் ஜியாலஜி அண்ட் மைனிங், கிருஷ்ணகிரி. அனுராதா, சேலம் வெஸ்ட் தாலுக். அஹ் 1,67,000, அப்புறம் 1,40,83,523, 89,80,393, 37,73,753, 1,40,16,523, 52,12,604, 95,03,919. இவரோட குடும்ப வருமானம் பெருகிட்டே இருந்திருக்குது. இவங்க மக்கள் பணத்தை எந்த அளவுக்கு வந்து சூறையாடுறாங்க. 2025 வந்து 6 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறை தருமபுரி மாவட்டத்தில். ஃபர்ஸ்ட் வந்து ராமச்சந்திரன், அடிஷ்னல் சப் ட்ரெஷரி ஆஃபீஸ், பாலக்கோடு. ஒரு 5 பேஜ் இருக்கு இந்த எஃப்ஐஆர் காப்பி. அது வேலை செஞ்சுட்டு இருந்து பணி ஓய்வு பெற்றவங்களோட பணத்தை வந்து 14,27,000 மொத்தம் 29,00,000 வழங்க ஆணவம் சேர்ந்து விட்டு சென்றிருந்தது. அந்த கடிதம் எடுத்துக்கொண்டு கருவூலத்தில் வந்து பாலக்கோடு சர்க்கிள் உள்ளத்துக்கு சென்றேன். இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறவங்க போய் 4,000 ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்காரு. அவங்க பணத்தை அவங்ககிட்ட எடுத்து கொடுக்கறதுக்கு. அப்புறமேட்டுக்கு 30,000 ரூபாய் கேட்டிருக்காரு அடுத்த நாளில். அதுக்கப்புறம் 10,000. என்ன கொடுமை. அரசு ஊழியர்கள் வந்து உண்மையிலேயே இந்த அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு இல்லைன்னு இப்போதான் தெரியுது. 2வது எஃப்ஐஆர் 2025 சுரேஷ், ஹெட் கான்ஸ்டபிள், பாலக்கோடு போலீஸ் ஸ்டேஷன். பாலக்கோடு சப்டிவிஷன், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்.
அதாவது 2 பேர் சண்டை போட்டு கேஸ் வாங்குனதுக்கு, அங்க வேலை செஞ்சவங்க மேல புகார் எடுத்துக்கிறது போலீஸ்காரர் இவரு. "வா உன்ன சாயங்காலம் 10 மணிக்கெல்லாம் விட்டுர்றேன்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கு வந்து ஏட்டைய 15,000 கேட்கிறார். அது முன்ன 10,000 கொடுன்னு கேட்கிறார். சண்டை போடாதவன்ட்ட போய் அவன் மேல கேஸ ஃபைல் பண்ணி, "நீ தான் பைப் உடைச்ச, இது பண்ண காச குடுன்னு" கேட்டுருக்காங்க. அந்த ஏட்டையா கேட்டுருக்காரு. பாவம் அந்த மனுஷன். பார்த்தீங்கன்னா 3வது எஃப்ஐஆர் 2025ல 7 பேஜ் இருக்குது எஃப்ஐஆர். அக்யூஸ்ட் வந்து ஆர். சித்ரா, முன்னாள் ஸ்பெஷல் தாசில்தார், சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம், அரூர் தாலுக். வைரமணி, முன்னாள் ஸ்பெஷல் தாசில்தார், அரூர் தாலுக். 2 பேர் தான். பென்ஷன்கள்ல வந்து இவங்க இது பண்றாங்க. கவர்மெண்ட் குடுக்குற ஸ்கீம்ஸ்ல போய் காச எடுத்துருக்காங்க. ஏன் இப்படி பண்றாங்க இவங்க? ஸ்பெஷல் தாசில்தார்ன்னு கம்மியா சம்பளம் வாங்க போறாங்க. இதெல்லாம் எப்படி இந்த மனசு வருது? அதான் ஊர ஏமாத்தி ஏமாத்தி பழக்கப்பட்டவங்கள போய் நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? இது வந்து 4வது எஃப்ஐஆர் 2025ல. இது யார் மேலனா, பிரபு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீசர், மாரண்டள்ளி ரெவென்யூ வில்லேஜ், பாலக்கோடு தாலுக். 4 பேஜ் இருக்கு எஃப்ஐஆர். பற்றா பெயர் மாற்றம் இது பண்றதுக்கு ரூ. 6,000 கேட்டுருக்காரு. முனிசிபல் வந்து உண்மையிலேயே மக்கள வந்து இந்த அளவுக்கு சுரண்டுறாங்களாட்டுங்குது. பாவம் மக்கள். 2025ல 5வது எஃப்ஐஆர் இது. விஜயகுமார் சர்வேயர், மணியம்பாடி ரெவென்யூ வில்லேஜ், பாப்பிரெட்டிப்பட்டி தாலுக். இது 5 பேஜ் இருக்கு எஃப்ஐஆர். பட்டா ஏற்பாடு செய்து தரதுக்கு 3 பட்டாக்கு 4,000 12,000 கேட்டிருக்காரு. ரெண்டாயிரத்தி 25ல 6வது எஃப்ஐஆர் இது. டியர் செல்வகுமார், டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸ், பாலக்கோடு. இந்த எஃப்ஐஆர் 6 பேஜ் இருக்கு. ஜிஎஸ்டி இன்னொரு இது பண்ணியிருக்காரு. ஜிஎஸ்டி பதிவு பண்ண ரத்து பண்ணியிருக்காரு. எதுக்குன்னு பார்த்தா 5,000 லஞ்சம் கேட்டிருக்காரு. அதனால அவருக்கு சின்ன கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அந்த கடையை வந்து ஜிஎஸ்டி இதை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பணம் ஏற கேட்டிருக்காரு. அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டிருக்காரு. இவர்த்தையும் வந்து கேட்டிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து
என்ன பேசுறது? பணம், பணம், பணம். பணத்தாலேயே இதாக மாட்டேங்குது. 2026ல ஜனவரி மாதம் இதுவரைக்கும் ஒரு கேஸ் தான். இந்த வருஷத்தில் ஒரே ஒரு கேஸ் தான் போட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா சவுந்தரராஜ், பிர்கா சர்வையர், கொங்கரப்பட்டி, காரியமங்கலம் தாலுக்கு, தருமபுரி. அதாவது அவங்க சொந்த இடத்த பிரித்து கொடுக்குறது, இவர் போய் காசு கேட்டுக்காரு, எனக்கு 5000 காசு கொடுன்னு. என்ன கொடுமை! பிரித்து கொடுக்குறது இவரோட பணி. அதை விட்டு ஏன்டா எனக்கு இவ்வளோ பணம் கொடுன்னு சொல்லி தொந்தரவு பண்ணியிருக்காரு அவர். பாவம். சர்வையர் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட மக்கள் எந்த அளவுக்கு பாடுபடுறாங்கன்னு இந்த எஃப்ஐஆர் படிக்கும்போது தான் தெரியுது. நன்றி.